எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். ஒவ்வொரு முறையும் வகுப்புல ஒவ்வொரு விஷயங்கள் நினைவூட்டப்படுது. அதையும் நாம ரிப்பீட்டடா நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மாதிரியான கருத்துக்களை என்னைக்குமே மறந்துடாம நம்ம வாழ்வியல்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த நினைவூட்டல் அப்படிங்கிறது பல்வேறு வழிகளில் திரும்ப திரும்ப செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபார்ம் கற்றுக்கிட்டோம். மறைபொருள்களை தியானித்தல். நம்ம தண்ணி குடிக்கும் போதோ சாப்பிடும் போதோ எந்த ஒரு தோற்றமான தன்மையை பயன்படுத்தும் போதும் அந்த தோற்றமான தன்மைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறைபொருளை, அந்த ஆற்றலை கவனித்து விட்டு, உணர்ந்து விட்டு, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அந்த தோற்றமான தன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆன்மீக வாழ்வியல்ல மறைபொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு தன்மை. இந்த மறைபொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது நம்ம வாழ்க்கையை வேற ஒரு கோணத்துல வாழ ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் இருந்த அதே மனிதர்கள், அதுவரை இருந்த அதே சூழ்நிலைகள், அதுவரை இருந்த அதே வாழ்வியல் கூறுகள் இருந்தாலும் அவைகளை நாம் பார்க்கக்கூடிய தன்மையில் ஒரு புதிய மாற்றம். அதுதான் புதிய படைப்பு. இறைவன் உங்களை புதிய படைப்பாக மாற்றி இருக்கின்றான். எப்படி? உங்க பாடியவே மாத்திட்டானா? இல்லை. நீங்க எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்கள், எவைகளை எந்த தன்மையில் நீங்கள் புற சூழலிலிருந்து உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை இறைவன் மாற்றுகிறான். சூழ்நிலைகள் மாறுவதில்லை, நீங்கள் மாறுகிறீர்கள். நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் உங்களுடைய கவனம் செலுத்தும் தன்மையில் ஒரு மாற்றம். தோற்றமான தன்மைகளிலேயே கவனம் செலுத்தி வாழ்ந்து வந்த நாம் மறைவான தன்மைகளில் கவனம் செலுத்தி வாழக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றோம். இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. இந்த ஷிஃப்ட் நடக்கும். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குது. இந்த வலி என்பது மறைவானது. அதன் மீது கவனம் செலுத்தும் போது அந்த வலியினுடைய மூலம் நமக்கு தென்படும். ஒரு மனிதர் இருக்காங்க, அவருடைய மனம், அவருடைய எண்ணம், அவருடைய குணம் என்ற தன்மையில் கவனம் செலுத்தும் போது அவரை கையாளக்கூடிய அல்லது அவரிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை உங்களுக்கு தென்படும். எந்த அளவுக்கு மறைவான தன்மைகளின் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம இந்த வாழ்க்கையை வாழ்றதுல எக்ஸ்பர்ட்ஸா மாற முடியும். இதுதான் அன்னைக்கு வகுப்புல நாம பார்த்த விஷயம். மீண்டும் அது ஒரு நினைவூட்டல். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, தனியா இருக்கிறது. தனியா இருக்கிறதுனா என்னங்க? தனிமையில இனிமை காண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தனியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். தனியா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடல் அளவுல தனியா இருக்கிறதா? இல்ல. நாம மனதளவில் தனியாக இருக்கு. தனியாக இருத்தல், மனதளவில் தனியாக இருத்தல் என்றால் உங்களுடைய எண்ணங்களோடு, உங்களுடைய உணர்வுகளோடு தனியாக இருத்தல். அதுதான் தனியாக இருத்தல். எந்த விதமான வெளி சூழலிலிருந்து உள்ளே வரக்கூடிய எந்த விதமான ஒரு உட்புகுதல்களிலிருந்தும் நீங்கள் விலகி இருத்தல். அதுதான் தனியா இருக்கு. தனியா இருத்தலுடைய இன்னொரு அர்த்தம் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் இருத்தல். நீங்க தனியாவே இருக்க முடியாது. நீங்கள் இறைவனோடு தான் இருக்க முடியும். அப்ப தனியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் சார்ந்த தீண்டல்களிலிருந்து விலகி நம்முடைய படைப்பாளனோடு இருத்தல் என்பதுதான் தனியாக இருத்தல் என்பது அர்த்தம். அப்போ அந்த தனியா இருக்கிறது தான் இனிமை. அதுல ஒரு நன்மை இருக்குது, அதுல ஒரு சுகம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தியானம் அப்படியான ஒரு தன்மை. தியானம்னாலே தனியா இருக்கு. நீங்க கூட்டமா தியானம் பண்ணா கூட நீங்க தனியா இருக்கு. இப்போ நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க, கூட்டமா சினிமா பாக்குறீங்க, அது கூட்டமா இருக்குது.
ஆனா ஒரு கூட்டமா நீங்க தியானம் பண்றீங்கன்னா, அங்க நீங்க தனியா தான் இருக்கீங்க. எப்போ நீங்க அகசூழலுக்குள்ள போறீங்களோ, அதுதான் தனிமை. அகசூழலுக்குள்ள போய் நாம எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்ற ஒரு புரிதலோட உள்ள போனீங்கன்னா, தனிமையை இன்னும் உறுதியாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். இப்ப ஃபார்ம் 3 நம்ம சொல்றோம். ஃபார்ம் 3ங்கிறது வந்து அப்சல்யூட்டா வந்து ஒரு தனிமை தான். யோசிச்சு பாருங்க. எதுக்குமே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. எண்ணங்களுக்கு, தூக்கத்துக்கு, உடல் உணர்ச்சிகளுக்கு, வெறுமைத்தன்மை எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? தனியா இருக்கீங்க அவ்வளவுதான். உங்க இறைவனோட இருக்கிறீங்க. இப்ப தனிமை என்பது தியானம். தியானம் என்பது அகசூழலுக்குள்ள இருத்தல். தனியாக இருத்தலே அகசூழலில் இருத்தல் தான். நீங்க பிசிக்கலி தனியா இருந்தீங்கன்னா பயம் வந்துரும் உங்களுக்கு. நீங்க ஒரு இருட்டுக்குள்ள போறீங்க, தனியா போங்க பயமா இருக்கும். கூட யாராவது ஒருத்தர் வந்தா அந்த பயம் போயிடும். பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் பேய் கீய் வந்தா கூட அவன மாட்டிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலான்ற ஒரு சின்ன தைரியம் நமக்கு இருக்கலாம். ஸோ தனிமை என்பது உடல் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது. தியானம் தான் தனிமைக்கான கதவு. தனிமை இனிமைக்கான கதவு. இனிமை என்பது இறைவனோடு இருத்தல். தனிமையில் தான் தொடங்க முடியும். எப்படி சொன்னாலும் அது சுகம்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க தியானத்துல என்டர் ஆகும்போது, நீங்க தனியா இருக்க போறீங்கன்றத புரிஞ்சுக்கணும். அது ஒரு சுகம். தனியா இருக்கிறது மாதிரியான சுகத்த நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா, எந்த சுகமுமே நமக்கு தேவைப்படாது. பொழுதுபோக்குகள் தேவைப்படாது. இன்னைக்கு பொழுதுபோக்குகள் வந்து எவ்வளவு டாமினன்ஸ் பண்ணுது நம்ம மனித வாழ்வியல. சினிமா, டிவி, மொபைலு, கேம்ஸு என்னென்னமோ இருக்கு. விதவிதமான பொழுதுபோக்குகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் கூட்டத்தோடு இருத்தல். அதை விட சுகமான ஒரு விஷயம். இதையும் பொழுதுபோக்குன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா காலம் என்பது எந்த ஒரு செயலுக்குமே செலவழிந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவும் ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனால் இது ஒரு அர்த்தமுள்ள நன்மையான பொழுதுபோக்கு. தியானம் செய்தல் என்பது ஒரு பொழுதுபோக்கு. என்டர்டெயின்மென்ட். அல்டிமேட் என்டர்டெயின்மென்ட். அதனாலதான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதுல ஒரு சுகம் இல்லாமல் அப்படி ஓடுறாங்க. அப்போ நாம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய அகத்துக்குள் நாம் செல்வது என்பது எளிமையானது. எனவே நாம் தனிமையை, அகசூழலை, இறைவனோடு இருத்தலை விரும்பியவர்களாக இருப்போம். அதனுடைய அர்த்தம் தியானத்தை விரும்பியவர்கள் என்பதாகும். எனவே விருப்பத்தோடு நாம் இன்றைய தியான செயல்முறை துவங்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். புற சூழலிலிருந்து அகசூழலுக்கு, கூட்டத்திலிருந்து தனிமைக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். கண்கள் எனும் கதவுகள் மூடப்படட்டும். தனியாக உள்ளே செல்லுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உள்ளே காத்திருக்கிறார். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அகசூழலில் நிலைத்திருப்பதை, நுழைந்திருப்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். அது எப்படி உணர்றது? கண்ணை மூடி இருக்கிறது மேல ஒரு கவனம் வச்சாலே அந்த உணர்வு வந்துடும். அகசூழலுக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனம் உணர்வுடன் கூடியதாக இருக்க வேண்டும். மூச்சை கவனிக்கும் போது மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு மூச்சை கவனிக்கும். தியானத்தின் முதல் படிகளில் புரிதலோடும் உணர்வோடும் நிலைத்திருங்கள்.
ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனைக்கு உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். புரிதலோடும் விழிப்புணர்வோடும் சாட்சி பாவனைக்குள் நீங்கள் நுழைய வேண்டும். ரொம்ப முக்கியமானது. தீர்க்கமாக தியானத்தில் ஈடுபடும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளும். எப்போதுமே தியான செயல்முறைக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது உங்க நாளுடைய டாப்ல வச்சுக்கோங்க. அதுதான் மீதி எல்லாத்தையும் உங்களுக்கு லேசாக்கி தரும், எளிமையாக்கி தரும். மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய, வலிமைப்படுத்தக்கூடிய, உலக வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. எந்த ஒரு கருவிக்குமே பராமரிப்பு என்பது தேவை. அதான் கருவிகளின் அடிப்படை தேவை. மனம் என்பதும் ஒரு கருவிதான். அனைத்து கருவிகளையும் இயக்கக்கூடிய சக்தி கொண்ட கருவி அது. அந்த கருவிக்கு ஒரு பராமரிப்பு தேவை. பராமரிப்பு என்பது பாதிப்பு நேர்ந்ததுக்கு பிறகு செய்வதல்ல, பாதிப்பு நேராமல் இருப்பதற்காக செய்வது. எனவே அந்த பராமரிப்பை ஒவ்வொரு நாளும் முழு கவனத்தோடு, முழு விருப்பத்தோடு, முழு ஈடுபாட்டோடு நாம் செய்து வர வேண்டும். பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், தியானத்துக்கு எந்த நோக்கமும் நீங்கள் கற்பிக்க கூடாது. இதுக்காக தான் நான் தியானம் பண்றேன், அதுக்காக தான் தியானம். தியானம் என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்டதாக, அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் செயல்முறை என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக இருப்போம். அடுத்த தியான வகுப்பு திங்கட்கிழமை சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.